அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பெரிய கோழி பண்ணை. அந்த கோழி பண்ணையில் நிறைய கோழிகள் வளர்க்கப்படுகிறது. அந்த கோழிகளுடைய வளர்ப்பு எப்படி அப்படின்னா, காலையில அந்த கூண்டை திறந்து விட்டுருவாங்க. அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலப்பரப்புல போயிட்டு அந்த கோழிகள் எல்லாம் அதற்கு தேவைப்படக்கூடிய உணவை சாப்பிடும். காலால மண்ணை கிளறி அதுல இருக்கக்கூடிய அந்த புழுக்கள், பூச்சிகள் அதெல்லாம் சாப்பிடும். அங்கங்க தீவனங்களை தண்ணியில கலந்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடும். இப்படி இருக்கக்கூடிய அந்த கோழி பண்ணையில் நிறைய கோழிகள் இருந்தது. அதுல ஒரு கோழி நல்ல ஆரோக்கியமாக நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தது. திடீர்னு அந்த கோழிக்கு என்ன ஆச்சு? கழுத்துல ஒரு சின்னதாக சிகப்பு கலர்ல ஒரு மரு மாதிரி தோன்ற ஆரம்பிச்சது. அந்த மருவை பார்த்தோன்னே அந்த கோழி அதை பெருசா கேர் பண்ணிக்கல. அது பாட்டு அப்படியே இருந்தது. யாரும் கவனிக்கல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சிவப்பு கலரில் இருந்த அந்த மருவை வேறு ஒரு கோழி பார்த்துச்சு. பார்த்த கோழி என்ன பண்ணுச்சுன்னா, நேரா அந்த மருவுல கொத்த ஆரம்பிச்சது. அது கொத்த ஆரம்பிச்ச உடனே மற்ற கோழிகள் எல்லாமே, சுத்தி இருந்த கோழிகள் எல்லாமே இது எதுக்கு கொத்துதுன்னு சொல்லிட்டு மற்ற கோழிகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு, திருப்பி எல்லா கோழிகளும் அந்த பாதிக்கப்பட்ட கோழியை சுத்தி கொத்த ஆரம்பிச்சது. அதே இடத்தில், அதே கழுத்து பகுதியில். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கோழியினுடைய உடல்நிலை மோசமாச்சு. அது ஓட ஆரம்பிச்சது. பயங்கரமா ஓடுது, மறையுது. ஆனா விடல. எந்த கோழியுமே விடல. எல்லா கோழியுமே போய் திரும்ப 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 அந்த காயம் பட்ட பகுதியிலேயே கொத்த ஆரம்பிச்சது. உடனே அந்த பண்ணையாளர், அதனுடைய பண்ணையாளர் பார்த்துட்டு அந்த கோழியை தனியா எடுத்து வச்சிடுறார். கோழி பண்ணையில் எப்பொழுதுமே சரி, எந்த ஒரு கோழி பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கோழியை மற்ற கோழிகளுடன் வாழ விடுவது கிடையாது. தனியாக எடுத்து அதை வச்சிருவாங்க. அதை வச்சுட்டு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இயற்கையில் நம்முடைய பலவீனங்களை மற்றவர்களுக்கு தெரிவித்தோம் அப்படின்னா நமக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். இயற்கையில் நம்முடைய பலவீனங்களை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் பொழுது நமக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த வார்த்தை அங்க வேலை செஞ்சிருந்த ஒரு இளைஞனுடைய காதுல விழுது. அந்த இளைஞனுக்கு அப்பொழுதுதான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. அந்த இளைஞன் எல்லா விஷயத்தையுமே, அவன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர். அவன் அவனுடைய தோல்விகளை, அவனுடைய பயங்களை, அவனுடைய சவால்களை, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்னல்களை சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னா, அவனுடைய என்னென்ன வீக்னஸோ எல்லா வீக்னஸையுமே வெளிப்படையாக எல்லார்கிட்டையுமே சொல்லிடும். அப்படி சொன்னதால அவனுடைய நண்பர்கள், அவனுடைய உறவினர்கள், அவன் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அவனுக்கு ஒரு சிலரால் ஏற்பட்ட அவமானங்களை அவன் அன்னைக்கு யோசிக்கிறான். இப்ப நம்ம இதெல்லாம் சொன்னது தப்பு போல இருக்கு. எப்படி ஒரு கோழி பாதிக்கப்படுகிறதோ, அந்த பாதிக்கப்பட்ட கோழியை மற்ற கோழிகள் எப்படி அந்த பாதிப்பை உபயோகப்படுத்துகிறதோ, அதை போல ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பலவீனங்களை மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது ஒரு சிலர் அந்த பலவீனத்தை சாதகமாக அவர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத அவனுக்கு புரிஞ்சுது. அது புரிஞ்சது. அவனுக்கு புரிஞ்ச உடனே அவன் வீட்டுக்கு போகும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணான். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய பலவீனங்களை எங்கு சொல்ல வேண்டுமோ அங்க மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணான். இந்த ஒரு சின்ன நிகழ்வில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே மனிதர்கள் பலமும் கொண்டவர்கள், பலவீனமும் கொண்டவர்கள். இந்த பலம் கொண்டது அப்படின்றது நம்ம எல்லாருமே நம்முடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவோம், எழுதி வைப்போம், நிறைய சொல்ல முடியும். ஆனா பலவீனம் என்ன அப்படின்னா, அது நம்மால் மட்டும்தான் சொல்ல முடியும். என்னுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 100 பேரோ 200 பேரோ 500 பேரோ சொல்ல முடியும். என்னை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய பலவீனம் என்ன அப்படின்னா, ஒரு சிலரால் சொல்ல முடியும். ஆனா எனக்கு மட்டும்தான் என்னுடைய பலவீனம் முழுவதுமாக தெரியும். அப்ப எனக்கு மட்டுமே தெரிந்த அந்த ரகசியத்தை நான் மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது அது சரியான நபர்களாக இருக்கும். அந்த சரியான நபர்கள் கிட்ட சொல்லும் பொழுது மட்டும்தான் என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் சரி செய்யப்படும். எப்படி அந்த கோழி பாதிக்கப்பட்ட கோழியை அந்த உரிமையாளர், பண்ணையினுடைய உரிமையாளர் அதற்கு தேவைப்படக்கூடிய சிகிச்சையை செய்து அதை காப்பாற்றுவதற்கு கொண்டு செல்கிறாரோ, அதை போல எந்த ஒரு மனிதன் அவனுடைய பலவீனத்தை வெளிப்படையாக யார் ஒருவர் அவனை காப்பாற்றுவாரோ
அவனை யார் வந்து காப்பாற்றுவாரோ அவர்கிட்ட போயிட்டு அவன் வந்து சொல்லணும், இது மாதிரி என்னுடைய பலவீனம் வந்து இதுதான். அது உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷனாக அம்மா அப்பா உங்களுடைய துணை அப்படி இருக்கலாம், இல்லைனா நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய மென்டாராக வந்து இருக்கலாம். ஆனால் அந்த நபர்கிட்ட மட்டும்தான் உங்களுடைய பலவீனத்தை வந்து சொல்லணும். நம்ம அதை தெரியாமல் என்ன பண்ணுறோம்னா நிறைய இடத்துல நம்மளுடைய பலவீனத்தை வெளியில் சொல்லிடும். அதால் இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்து யாருமே உங்களுடைய பலவீனத்தை வெளியில் வந்து பொது வெளியில் எல்லார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய தோல்வி, அவமானம், நீங்கள் எங்கெங்க உங்களுடைய பயம், உங்களுக்கு எது லேகாக இருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை சொல்லாதீங்க. அது யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய பலம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.